எல்லாருமே பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ஸ்பேஸ் பயங்கரமாக இருந்துச்சு. எவ்ரிதிங் இஸ் குட். படம் வந்து ட்ரைலர் பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு பழைய படம் ஒரு ஃபீல் கொடுக்குது. கேடிவில நம்ம ஃபேமிலியோட ஐயா ஐ திங்க் அந்த மாதிரி படம் இப்போலாம் ரொம்ப கம்மியாக வருது இல்லை. ஸோ அந்த மாதிரி இஃப் யூ லைக் இட் ஃபேமிலியோட வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு எல்லா காமெடி ஒர்க் ஆனிச்சா? எனக்கு ஒர்க் ஆச்சுங்க. சிரிச்சிட்டே இருப்போம். லைக் ஸ்டார்டிங்லேருந்து என் வரைக்கும் சிரிச்சிட்டே இருப்பீங்க. நல்லா இருந்துச்சு படம். எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? பர்டிகுலராக எனக்கு இது வந்து எல்லாருமே சிரிக்கலாம் அந்த மூமெண்ட்டில். இல்லை நீங்கள் சிரிப்பீங்க. ஆக்சுவலி கிங்ஸ்லி கூட இருக்காரு. ஸோ நிறையா இந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே பண்ணுற காமெடிஸ் தான் சூப்பராக இருக்குது. யூ லாஃப் அவுட் ஃபுல்லி தான் நல்லா இருந்துச்சு. வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். நைஸ் மூவி. பேபி படம் எப்படின்னா இருக்கு? நல்லா இருக்குது. இப்போ காமெடியாக இருக்குது. ஒரு 2.5 hours டைம் போகிறதே நம்மளுக்கு தெரியாது. சாங்ஸ் வந்து சாங்ஸ் வந்துட்டு இந்த சாங்குமே வந்து நம்ம எப்பயுமே வெளியில் போவோம் இல்லை மொபைலில் பார்ப்போம். அந்த மாதிரி அந்த ஃபீல் வரல இதில். ஸோ சாங் கண்ண மூடிட்டு கேட்டால் கூட நம்மளுக்கு ஃபீல் குட்டாக இருக்கும். அது அந்த 6வது சாங் வந்துட்டு ரொம்ப மெலடியாக ரொம்ப இதாக இருக்குது. கிளைமேக்ஸில் ஒரு சாங் வருது. அது ஒரு டான்ஸ், அதுவும் நல்லா இருக்குது. இன்னொன்று இப்போ இன்னும் கொஞ்சம் நாள் அரசியல்வாதிகளாம் இந்த ஃபஸ்ட்டு பாட்டுன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு கேட்டாவே தென்பாண்டி அரசியல்வாதிகளாம் அந்த பாட்டை பேனராக போட்டு ஊராக பிரச்சாரம் பண்ணுவாங்க. இதில் ஒரு நம்பிக்கை இருக்குது நான் பார்த்த வரையும். குடும்பங்கள் கொண்டாடும் படம் சொல்கிறாங்க எப்படின்னா? ஃபேமிலி சப்ஜெக்ட் தான். அதான் குழந்தை அப்படின்னாவே நம்ம ஃபேமிலியில் வந்து குழந்தை தான் நம்ம முதல்ல பார்ப்போம், பெரியவங்களை பார்ப்போம். ஸோ பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கு உண்டான கனெக்டிவிட்டியில் நடுவில் நம்மள மாதிரி ஒரு மிடில் ஏஜ் பர்சன்ஸு புதுசாக கல்யாணம் ஆனவங்க எப்படி தடுமாறுறாங்க அப்படின்ற மாதிரி ஃபன்னாக கொண்டு போயிருக்காங்க. அவங்க மாறி மாறி காமெடி பண்ணிக்கிறாங்க. நல்லா இருக்கு. ஆமாம், அதான் தெரு ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்குது. இப்போ நம்ம குழந்தை வேணும்னு தான் எதிர்பார்க்குறோம். அந்த குழந்தை பிறந்துட்ட வரையும் ஆம்பளை குழந்தை நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறோம்ல. அது அந்த மாதிரி ஒரு மெசேஜ். எந்த குழந்தையாக இருந்தால் என்ன, நம்மளுக்கு குழந்தை தானே முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் கிளைமேக்ஸில் சொல்லியிருக்காரு. ஓகேண்ணா. காமெடியாக தான் இருக்குது படம். காமெடியாக தான். ஆமாம், எல்லாம் காம்பினேஷன் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கிறனால அப்படியே போகுது, ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போகுது. படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. எல்லாருக்குமே ஸ்க்ரீன் பேஸ் கரெக்டாக இருந்தது படம் பார்க்க. நல்லா இருக்குண்ணே. உங்களுக்கு எந்த சீன் ரொம்ப பிடிச்சிங்க? எனக்கு இந்த சீன் ரொம்ப சிரிக்க நல்லா இருந்தது. இந்த சிரிக்கனா யோகி பாபு வந்து அடிக்கடி ஒரு டைலாக் சொல்கிற எப்படின்னாக்கா எல்லாருமே ஒரு காமெடி ஒரு தனித்தனியாக ட்ராக்காக போய் பண்ணுறாங்க. அதில் எல்லாத்துலையும் அங்கங்கே ஒர்க் அவுட் ஆகுது. அது வந்து அதுதான் வந்து எப்படின்னாக்கா அது வந்து எல்லாம் ஈக்குவலாக பார்க்கணும். பொண்ணு பிறந்தா அது ஃபீல் பண்ணக்கூடாது, பையன் பிறந்தா ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றனால ஒரு கொண்டு போயிருக்காங்க. இந்த வீக்கெண்டு ஃபேமிலியோட ஜாலியாக பார்க்குறோம். ஆமாம், ஃபேமிலியெல்லாம் பார்த்தா கொஞ்சம் அவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த படம் வந்து நிறைய ஆக்டர்ஸ் இருந்தாங்க. உங்களுக்கு இந்த ஆக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம் பார்க்கும்போது நீங்கள் யார்? யோகி பாபு, ஜெய் அவங்க 2 பேருமே நல்லா அவங்க 2 பேர் தான் படம் ஃபுல்லாக வராங்க. அதனால் அவங்க 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. யோகி பாபு ஆனால் காமெடி வேறு லெவலு. சத்யராஜ் சார், அப்புறம் மொட்டராஜன் சார், அதுக்கும் ஆனந்தராஜ் சார், இவங்க எல்லாம் பண்ணிக்காங்க. ஒரு 10 பண்ணிக்காங்க படத்தில். இது வந்து குழந்தை வச்சு சப்ஜெக்ட்டு, 2 குழந்தை வச்சு சப்ஜெக்ட்டு. ஜெய் சார், யோகி பாபு ஆனால் குழந்தை வச்சுருக்காங்க. ஒரு ஆம்பளை பொம்பளை. அந்த குழந்தை வந்து மிஸ் ஆயிடுது. அந்த குழந்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதான் கதையே. எனக்கு ஜெய் சார் ரோலும் யோகி பாபு ஆனால் காமெடி நல்லா இருந்தது, பிடிச்சிருந்து. அவங்க 2 பேர் ரோல் நல்லா பிடிச்சிருந்து. ஃபேமிலியோட எல்லா ஆடியன்ஸ் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். இது வந்து காமெடி படம் வந்து நிறையா. இது பரவாயில்ல, டிஃப்ரெண்ட்லாம் சொல்ல முடியாது. ஒரே மாதிரி இருக்குது எல்லாமே. சப்ஜெக்ட் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. வீக்கெண்டில் எல்லாம் ஜாலியாக பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டானா காமெடி ஓகே தான் ப்ரோ படத்தில். அதே மாதிரி ஜெய் யோகி பாபு காம்பினேஷன் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ஜெய் ஒரு ஆக்டிங் கொஞ்சம் நல்லா இருக்குது ப்ரோ. ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு நல்லா கொண்டு போயிருக்காப்புல கதை. நான் ப்ரோ மெசேஜ் சொல்லியிருக்காங்கன்னு கேட்குறீங்களா? மெசேஜ் ஓகே தான். எல்லா குழந்தையும் நல்லா ஆண் குழந்தை பெண் குழந்தை பிரித்து பார்க்காம எல்லாமே ஒன்றா பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காம்பினேஷன் காமெடி ஓகே ஒர்க் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ராமர் அண்ணன் ஓகே தான், காமெடி நல்லா நடிச்சிருக்கிறாப்புல. அப்புறம் மியூசிக் ஓகே தான் ப்ரோ. படத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்காங்க, ஃபன்னாக கொண்டு போயிருக்காங்க. ஒரு கதைக்கு ஏற்ற மாதிரி டைட்டில் வச்சுருக்காங்க. படம் ஓகே, நல்லா ஃபன்னாக போயிருக்குது. ராஜேந்திர அண்ணன் அதுக்கப்புறம் அந்த ஃபன்னாக கொண்டு போயிருக்காங்க. அந்த காமெடி வச்சு யோகி பாபு அப்படியே கொஞ்சம் ஃபன்னாக கொண்டு போயிருக்காங்க ப்ரோ கதை. செகண்ட் ஆஃப் ஓகே தான். ஃபர்ஸ்ட் ஆஃபோட செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஃபன்னாக போகுது, நல்லா இருக்குது படம். ஓகே தான் ப்ரோ எல்லாமே.